குழுக்களும் மனிதர்களும், அதாவது அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் நிறுவன தலைவர்களும், இவர்களை பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்? அல்ல, ஒரு நிறுவனம் நடைபெறும் பொழுது இவர்கள் அனைவருடைய பங்களிப்பும் அது சிறப்பாக இருப்பதற்கும் நன்றாக செயல்படுவதற்கும் மிகவும் முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மனிதர்களை புகழும்போது அவை வீணாகப் போகின்றன. சில நேரங்களில் மனிதர்களே காணாமல் போகிறார்கள். இந்த புகழ்ச்சியும் அந்த அப்படியே தூக்கி வைப்பதும் எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? வெகு வெகு துர்லபம். அவசர கோரிக்கைகள் அனைவரையும் முட்டுச்சந்தில் நிறுத்தும். அவசரம் காணும் ஒரு கோரிக்கை உடனே செய்ய வேண்டும் என்றால் நிறுவனத்தினுடைய கட்டுப்பாடுகள் என்னாகும்? அவைகளை சில நேரங்களில் நாம் மீறித்தான் ஆக வேண்டும். இணைப்புகள் தொடர்புகளையும் தாண்டி செயல்படுவது நிறுவனம் சிறப்பாக செயல்பட வேண்டி இருக்குமே தவிர அந்த உத்திகளை எப்பொழுதுமே செய்து பார்க்கக்கூடாது. எல்லோரும் மகிழ்ச்சியின் பிடிப்பில் இருப்பதை உறுதி செய்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதை நாமும் பார்த்து அந்த நிறுவனம் வளர்ச்சி அடைவதற்கு ஆவன செய்வது சிரமையான ஒரு குணாதிசயம். புகார் செய்பவர்கள் தவறுனானவர்கள், பரிசு பெற தகுதி இல்லாதவர்கள். அவர்களுக்கு பரிசளிப்பதில் அர்த்தமே இல்லை. திறமையின் அடிப்படையில் பணி சிறக்க வேண்டும். மற்றவர்கள் புகழ்வது ஒத்து வராது, அது சரியும் படாது. மேலும் கெட்ட அல்லது நிறுவனத்திற்கு இடர்பாடு உடைய செய்திகளை தடுத்து நிறுத்து நேர்மறை முடிவுகள் அனைவரையும் சென்று அடைவதில் முனைப்பு காட்டினால் நீங்கள் ஒரு பெரிய தலைவர் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். கொழுந்துவிட்டு எறியும் பிரச்சனைகளை வெடித்து சிதறும் அளவுக்கு ஊதி பெரிதாக்காமல் அவதை அமைதியான முறையில் தீர்த்து வைப்பது சிறப்பான செய்கையாகும். ஆனால் சில பேர் என்ன செய்வார்கள்? கொழுந்துவிட்டு எறிவதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, நெய்யை ஊற்றி, எல்லாவற்றையும் ஊற்றி கொது என்று எடுக்க வைப்பார்கள். அது நமக்கு தேவையில்லை. அதாவது எதையுமே அளவுக்கு அதிகமாக ஊதி பெரிதாக்காமல் நல்ல முறையில் அவர்களை தீர்த்து வைப்பது நிறுவனத்திற்கு மிகவும் பயன் தரும். நேரத்திற்கு தகுந்ததைப் போல் எடுக்கும் முடிவுகள் நிறுவனத்தின் அடித்தளத்தையே ஆட்டம் கண்டுவிடும். அன்று அப்படி சொன்னார்கள், இன்று இப்படி சொன்னார்கள் என்றால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நிறைய பேருக்கு புரியாமல் போய்விடும். நிறுவன தேவைகள், செயல்கள் தான் முக்கியமே தவிர தனிநபர்கள் அல்லவே அல்ல. அனைத்து பணியாளர்களையும் மாறுபாடு இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக இணைத்து அழைத்துச் செல்வது உங்கள் கைகளில்